காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டோடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஹெவன் டிவியின் மூலமாக எம்எம்ஜே குரூப்பின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இவ்வளோ சந்தோஷமான இந்த காலை பொழுதை ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள் ஆண்டோடைய பாதப்படியில் அமரத்தக்கதாக ஆண்டு அழகான ஒரு நேரத்தை நம் வாழ்க்கையில் கூட்டி சேர்த்தாரு. இவ்வளோ அருமையான தகப்பன். அவர் அன்பை நினைத்து பார்க்கும்போது நம் தகுதியற்ற நம்ம இந்த உலகத்திலே தகுதியுள்ளவளாக்கி ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிற அன்புக்காக கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எவ்வளோ பெரிய தகப்பன். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம் பார்ப்போமா? ஏசப்பா, இந்த ராத்திரி முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரப்பா, எங்களை பாதுகாத்தீரப்பா. நாங்கள் தூங்கும்போது அப்பா எங்களுக்கு ஒன்று தெரியாதப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரேப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்தை பயங்களில் பறக்கும் அம்புக்கும் பயப்படாதிருப்பா என்று சொன்னீரப்பா. எல்லா பயங்கரங்களுக்கு எங்களை விலக்கி சுவாமி இந்த காலை உமது பாதத்தில் எழும்பி உண்மை ஸ்துதிக்க ஸ்தோத்திரமிக்க அப்புறம் இந்த காலை நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் ஈவாய் தந்தீரப்பா. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அப்பனே உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம்மா. இவ்வளோ பெரிய தகப்பன், இவ்வளோ பெரிய தகப்பன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு காலை எழும்பு காண முடியாது, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு சுகமான ஒரு காலை நேரத்தை காண கிருபை செய்தாரே. அவர் படைத்த எல்லா படைப்புகளும் அவரை ஸ்துதிக்க நாமும் அவரோடு சேர்ந்து அவரை ஸ்துதிப்போமா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய தகப்பன். நமக்கு புது வாதங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமான ஒரு நாளாக அநேக மக்களை இடத்தில் வழி நடத்துகிற நாளாக சுவாமின்னு மாற்றும் கர்த்தாவே. இந்த லெந்து டேஸில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவனுடைய பாடு மரணங்களை நினைவுகூற இந்த நாட்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. எல்லாம் எங்களுக்காக தானே அப்பா. அந்த உலகத்திலே நீ வந்தீரப்பா, இவ்வளோ பாடுகளை சுமந்தீரப்பா, இவ்வளோ பாடுபட்டி சுவாமி. உடைய கைகள் ஆணி கடவப்பட்டதப்பா, உடைய கால்கள் ஆணி கடவப்பட்டதே சுவாமி. அப்பா உடைய முள் மூடினாலே சுவாமி உடைய சிரசு அடிக்கப்பட்டதேப்பா. இவ்வளோ பாடுகளின் மத்தியிலும் சுவாமி எங்களை நீ நேசிக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லாம் எங்களுக்காகப்பா, எல்லாம் எங்களுக்காகப்பா. அந்த அன்பை நினைத்து அப்பா அப்பாவுக்காக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையில் ராஜா உமக்காக எழும்பி பிரகாசித்த அந்த தெபோராளை பற்றி யோசிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு சின்ன வாழ்க்கை நேரத்தை ஒதுக்கி தந்தீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை போல நாங்களும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக சுவாமி அநேக மக்களுக்கு இந்த அன்பை சொல்லத்தக்கதாக சுவாமி அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த சான்ஸ் ஆனாலும் சுவாமி அது அப்பாவுக்காக பிரகாசிக்கத்தக்கதாக அப்பாவுக்காக செலவழிக்கத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. அப்பா கூட வாரும் அப்பனே, ஒவ்வொரு நிமிஷம் கூட வாரும் கர்த்தாவே. அந்த தெபோராள் சுவாமி அப்பாவின் வல்லமையை தரித்து கொண்டு அப்பா அப்பா தேவ தூதர்களை துணையோடு சுவாமி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு சுவாமி அப்பா அந்த பொல்லாத ஆவிகளை அப்பா பொறி அடித்தாடே சுவாமி. ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த போதும் அப்பா, ஒரு பெரிய ஒரு ஜட்ஜாக இருந்த போதும் சுவாமி அப்பா அவர்கள் அப்பா உடைய முக்காக எழும்பின போது அப்பா நீர் அவளோடு கூட இருந்தீரே சுவாமி. அதுபோல் அப்பா நாங்கள் கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. அப்பா சுவிசேஷம் அறிவிக்க முடியாத நாட்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் வறுமையாக இராதபடி நாங்கள் எழும்பத்தக்கதாக சுவாமி எங்களுக்கு கிடைத்த
நாட்கள் எங்களுக்கு கிடைத்த நேரத்தைப்பா உமக்காக செலவழிக்கத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் அப்பா. அப்பா எங்களை காண்கிற உண்மை காணணும் சுவாமி. ஒருவருக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது சுவாமி நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. சுவிசேஷத்தின் பாதை கதவுகள் அடைக்கப்படும் முன்பாக சுவாமி எங்களை எழுப்பப்பா, எங்களை எழுப்பு ராஜா. எங்களுடைய தூசியை உதறிக்கொண்டப்பா எங்கள் அப்பாவுக்கு முன்பாக எழும்பத்தக்கதாக சுவாமி அப்போ எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும்ப்பா. அப்பா அந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதியப்பா. ஹெவன் டிவி ஊழியத்தை ஆசீர்வதி. அநேக மக்கள் உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு அப்பா விதைக்கப்படுகிற வசனங்களை அப்பா 100 பலன் கொடுக்க கிருபை செய்யப்பா. அது முன்னின்று நடத்துகிற அப்பா பாஸ்டரையா உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவளை ஆசீர்வதி அப்பா. விதைக்கிற வசனம் 100 பலன் கொடுக்கட்டுப்பா. எந்த பொல்லாத சக்தியும் அதை எடுத்து போடாதபடி கர்த்தாவே உடைய பிரசன்னத்துக்குள் மூடி மறைத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி அப்பா. எங்களை அப்பா MMJ குரூப் ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதி அப்பா. அவள் பேசுகிற வசனங்கள் எல்லாம் அப்பா பலன் கொடுக்கட்டுப்பா. அநேக மக்கள் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சுவாமி. நாங்கள் பேருக்காக அல்ல ராஜா, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக சுவாமி அநேக மக்களை உம்மிடத்தில் கொண்டு வரத்தக்கதாக சுவாமி ராஜா. நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாதுப்பா. அநேக மக்களை உம்மிடத்தில் கொண்டு வருகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும் கர்த்தாவே. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா. அப்பாவின் பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி மறைத்து கொள்ளும் கர்த்தாவே. இந்த நாள் எங்களுக்கு ஆச்சரியமான நாளாக இருக்கட்டும்ப்பா, அதிசயமான நாட்களாக இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் செய்கிற எந்த காரியமானாலும் அப்பாவுக்கு பிரியமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா நீரை முன்னே செல்லணும்ப்பா, நாங்கள் பின்னே வருகிறோம் ராஜா. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. இந்த நாள் எங்களுக்கு சந்தோஷத்தின் நாளாக, சமாதானத்தின் நாளாக, நீர் எங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக நீ மாற்றி தந்தபடியா ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த நேரத்தில் நாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடுவோம்மா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி, கொடாகுடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பனே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அப்பாவை பாடி ஸ்துதிக்கத்தக்கதாக எல்லாரும் உடைய ஒரு சமூகத்தில் வருவோமா. ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப மிகவும் பிரியமான காரியம். இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே கொடாகுடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் என்ற ஒரு பாடலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாம் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக பாடுபட்ட நாட்கள் சுவாமி, நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த விடுதலை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்று இந்த ஒரு சில வசனங்களை தியானிப்போமா? இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவுக்காக எழும்பின தெபோராளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க கடமைப்பட்டுள்ளோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இவர் தெபோரா யார் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்தையே படைத்த போது அவருடைய வார்த்தைகளினாலே ஆண்டவர் படைத்தார். அப்படியே மனுஷனை படைக்கும் போது அந்த மனுஷனை படைத்த பின்பு அந்த மனுஷி அவனுடைய விழா எலும்பிலிருந்து படைத்தார் என்றால் எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறபடியால் இல்லாதவை எழுந்து இருக்கிறவர்களை உருவாக்குற தகப்பன் ஒரு மனுஷனுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உண்டாக்குறார். ஆண்டோடைய பார்வையில் நாம் அதிசயமான ஒரு படைப்பாக காணப்படுகிறோம். இந்த நேரத்தில் தெபோராளை பற்றி யோசிக்கும் போது தெபோராள் ஒரு கர்த்தரின் பார்வையில் அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு அந்த டைமில் ராஜாக்கள் இல்லாத நாட்கள், தீர்க்கதரிசிகள் இல்லாத நாட்களிலே கர்த்தரின் பார்வைக்கு பலாந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தபோது ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் எழுப்பின ஒரு தீர்க்கதரிசி இந்த தெபோராள். இந்த தெபோராள் அவள் ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக காணப்பட்டாலும் ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எழும்பின ஒரு தீர்க்கதரிசி. இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பெண்மணிகள், ஆண்டவருக்காக நாம் எப்படி எழும்ப முடியும், ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம். இந்த நேரத்தில் அந்த தெபோராளை நம் வாழ்க்கையில் முன்னாக வைத்துக்கொள்வோம். இந்த நேரத்தில் தெபோராள் எப்படிப்பட்ட தெபோராள் என்றாலே தேனி என்று பொருள். ஒரு சாதாரண ஒரு குடும்ப பொண்ணாக இருந்த ஒரு பொம்பிள்ளை. அவருடைய கணவனுடைய பேரில் அபிதோத்துன்னு அவருடைய மனைவி. அப்படி இருந்தவங்க, அப்படி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க, நான் ஏன் எழும்ப வேண்டும், எப்படி ஒரு குடும்ப பெண் எப்படி ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்த போது, ஆண்டவரே என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறார்களே சுவாமி, எங்களுடைய கிராமங்கள் எல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறதே, இந்த நேரத்தில் நான் எழும்பாவிட்டால் எல்லாம் முடிந்து போகுமே என்ற எண்ணத்தோடு ஆண்டவருக்காக எழும்பின ஒரு தெபோராள். இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணநலன்களை சிந்திப்போமா? அந்த நேரத்தில் எழுப்புதல் என்றால் என்ன? செயலற்ற நிலைமையை விட்டு செயலாற்ற எழும்புதான் ஒரு எழுப்புதல் என்று சொல்கிறது. அந்த நேரத்தில் செயலற்ற ஒரு வாழ்க்கை அது எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய தெபோரா ஏன் எழும்பினார்கள் என்றால், அந்த நேரத்தில் தெபோராள் வாழ்ந்த சூழ்நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. தெபோராள் வாழ்ந்த காரங்களே, அவருடைய அந்த இடம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாருடைய கிராமங்களும் பாழாய் போய் கொண்டிருந்தது. பெரும் பாதைகள் எல்லாம் அடைபட்டு மக்கள் குறுகலான பாதை வழியாக போய் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தெபோராள், இது சரியான பாதையில் நாம் செல்லவில்லை, சரியான பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதை அவங்க தீர்மானித்தபடியால் ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக அவள் எழும்பினாங்க. அடுத்தபடியால் அந்த நேரத்தில் அவர்கள் அதை காணாதபடி இருந்தால் யுத்தம் வாசல் வரைக்கும் வந்த நேரத்தில் அவர்கள் காணாதது போல இருக்கவே இல்லை. நாம் பார்க்கும்போது பைபிளில் அந்த நல்ல சமாரியன் கதையை வாசிக்கும்போது அந்த லேவியன், அந்த ஆசாரியன், அந்த குற்றூராய் கிடந்த அந்த மனுஷனை கண்ட போதும் காணாதவன் போல தூர போய்விட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சமாரியன் அந்த இடத்துல வந்து அவளை தூக்கி அந்த காயங்களில் எண்ணெய் வார்த்து அவளுக்கு அந்த சத்திரத்திலே கொண்டு போனோன்னு என்று பார்ப்பது போல நமக்கு கிடைத்த நேரங்களில் நாம் காணாதது போல இல்லாதபடி ஆண்டவருக்காக நாம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய இந்த பைபிளில் அநேக வார்த்தைகள் மூலம் நமக்கு எச்சரித்து நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த தெபோராள் எழும்புறதுக்கு காரணம் அந்த மக்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் அவங்க எல்லாவற்றையும் மறந்து அந்நிய தேவர்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். நூதன தேவர்களை தெரிந்து கொண்ட போது ஆண்டவருடைய மனம் மிகவும் விசனப்பட்டது. ஆண்டவர் அதை அவருடைய கஷ்டங்கள், அந்த நேரத்தில் அவளை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த கானானுடைய ராஜாவாகிய யாபீன் அவன் செய்த அவனை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த போதும் ஆண்டவர் அவளை காணாது போல இருந்தார். ஏனென்றால் அவங்க அந்நிய தேவதை அவர் வணங்கி கொண்டே இருந்தார்கள். தன்னை படைத்த தேவரை விட்டுவிட்டு, தன்னை படைத்த ஆண்டவரை விட்டுவிட்டு அந்த நூதன தேவர்களை வணங்கினபடியால் ஆண்டவர் அவர்களை காணாதவர் போல விட்டுவிட்டார். அந்த நேரத்தில் தாயாக எழும்பின ஒரே ஒரு மனுஷி அந்த தெபோராள். அந்த தெபோராள் எழுந்த சூழ்நிலையில் அப்போ வாசல் வரைக்கும் அந்த யுத்தம் வந்து கொண்டே இருந்தது. எப்படி எஸ்தர் ராணி அந்த காலங்களில் ஆண்டவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு தன்னை அந்த ராஜாவுக்கு முன்பாக வெளிப்படுத்தி அவள் வேண்டிக் கொண்ட
போது அந்த யுத்தம் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி தெபோராள் அந்த பழைய ஏற்பாடு காலங்களிலே ஆண்டவருக்காக எழும்பின ஒரு தெபோராள். அதே போல் நம்ம அநேக மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்யணும் சுவாமி? என்னால் முடிந்தவளவு அப்பா உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்த வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். நாம் கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மீடியாவில் உள்ள காரியங்களை பார்க்கும்போது எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைபடுகிற நாட்கள் புலம்பெல்லாம் வாசிக்கும் போது முதியோர்கள் வாசல்களில் உட்கார்வது நின்று போயிற்று. அதாவது நமக்கு மகிமையாக இருந்த காரியங்கள் எல்லாம் மறைந்து போயிற்று. தேசத்தில் நியாயம் இல்லை, நியாயம் எடுபடாமல் போயிற்று. கிண்ணறங்கள் வாசிக்கும் சத்தங்கள் நின்று போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கொண்டிருக்கும்போது சிறிது நேரம் சிந்திப்போமா? ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எழும்பணும் சுவாமி. அப்பா, கடைசி காலங்களில் எங்கள் முட்டுகளை நாங்கள் முடக்க வேண்டும் அப்பா. அப்பாவுக்காக நாங்கள் நிற்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த ஏன் தெபோராள் எழும்பினார்கள் என்றால், முதலில் சூழ்நிலை இல்லாதபடியால் அவர்கள் எழும்பினார்கள். அடுத்தபடியால் தேவ ஜனங்களை எழுப்பத்தக்கதாக தெபோராள் எழும்பினாங்க. நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது வசனங்கள் முழுவதும் ஆண்டவர் அதில் சொல்லிக் கொடுக்கிறார். யுத்தம் வாசல் வரும் வந்துச்சு. யாபின் 900 இருப்பு ரதங்களை வைத்து கொண்டிருக்கிறார். 2700 குதிரைகள் அவருக்கு இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெறும் 40,000 யுத்த வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. வேற அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த தெபோராள் அந்த பாராக்கை அழைப்பித்து அவரை கூப்பிடுறாங்க. நம்ம யுத்தத்துக்கு நாம் புறப்பட்டு போவோம், தேவ ஜனங்களை காப்பாற்ற நாம் புறப்பட்டு செல்வோம் என்று ஒரு முன்னின்று அந்த குழுவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக நின்று அந்த யுத்தத்தை நடத்தின ஒரு தேவனுடைய மனுஷி அந்த தெபோராள். அப்போது யுத்தத்தை அந்த நேரத்தில் ரூபனுடைய கோத்திரத்தால் அவர்கள் இதுக்கு வரமாட்டேன்னது வார் டைமில் நாம் வரமாட்டோம் என்று சொல்லிடுறாங்க. சில மக்கள் சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் இருக்கணும், எங்கள் ஆட்டு மந்தையோடு நாங்கள் இருக்கணும்னு அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. சிலர் என்ன ஒன்று ஆசேர்னு ஒரு குரூப், அந்த பீப்புள் புத்திரவங்க எங்கள் தொழில் பிஸ்னஸ் தொழில் நாங்கள் வரமாட்டோன்னு நெக்லெக்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் வேண்டாம் நான் அவங்க கூட வரமாட்டோன்னு சொல்கிற நேரத்தில் ஒரு சிலர் மக்களோட ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொண்டு அந்த பாராக்கோ என்ற அந்த சேனாதிபதியோடு ஆண்டோடுக்காக எழும்பின அந்த தெபோராளை ஒரு நிமிஷம் நினைத்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் கூட ஆண்டோடைய கரத்தை பிடித்து அந்த நியாயாதிபதியான அந்த மகளை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் நாம் எழும்ப முடியும். ஆண்டவரை உமக்காக எங்களை எழுப்பும் என்று நாம் எழும்பும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் அந்த தெபோராள் ஏன் எழும்பினார்கள் என்றால், வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாக தெபோராள் எழும்பினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5:20 நம்ம வாசிக்கும் போது வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிட்டா. எப்படிப்பட்ட யுத்தம்னா, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இது ஆவிக்குரிய யுத்தம். நாம் தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தானியேல் அவன் கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவரோடு அவனுடைய எல்லாவற்றையும் ஒப்புவிக்கான். அப்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். தானியேலே, நீ பயப்படாதே. நீ தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அப்போ நீ எப்படி ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தினாயோ அப்போ உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் உன்னோடு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் உனக்கு உதவியாக வந்தான். ஆண்டவரோடு நான் அவங்க கேட்கும்போது அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தின் மூலம் அவர் தேவ தூதர்கள் அவர்களோடு சேர்ந்து அந்த யுத்தத்தில் பங்கேற்றார்கள் என்று நான் வசனங்களின் மூலம் வாசிக்க முடியும். அது நிமித்தம் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன் அடுத்த தெபோராளை ஆண்டவர் எழுப்பினார் என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடலை தாண்டின உடனே அந்த மிரியாம் ஆண்டவருக்காக பாடலை பாடி ஆராதித்தார். அதுபோல் அந்த மிரியாம் எப்படி ஆண்டவருக்காக பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்தாள் என்பது யாத்திராகமத்திலே நாம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த செங்கடலை பிரிந்து போன போது எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தகப்பன். அந்த துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தகப்பனை அடுத்தபடியாக ஆராதித்த குழு என்று சொல்ல போகும்போது தெபோராள் ஆண்டவருக்கு முன்பாக வெற்றி தந்து ஆண்டவருக்காக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறதை காண்கிறோம். எவ்வளவு ஆண்டவரை தேவனை ஆராதிக்க அந்த தெபோராளை ஆண்டவர்
எழுப்பினார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். நாம் இன்றைக்கும் நிறைய பிள்ளைங்க நமக்கு நல்ல டேலண்ட்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை பாட, ஆண்டவரை துதிக்க நல்ல தாளந்துகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் அதை அந்த தாளந்தை பயன்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காக நாம் எழும்புகிறோமா? இல்லை. உலக மனுஷனை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரை துதிக்காமல் நாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் எப்போதும் துதிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா எப்போதும் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்து கொண்டிருக்கிற அந்த சேனைகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தகப்பன் விரும்புகிறது அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க. அன்றைக்கு தெபோராள் எழும்பினது அவரை ஆராதிக்க. அதுபோல் நம்ம இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்கள் ஆண்டவருடைய பாடலை பாடுகிற ஒரு கொயரில் சரி, எங்கு பாட சென்றாலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு கேரக்டரை நம்ம ஒவ்வொரு பேரும் நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எஸ்தர் எப்படி ஆண்டவருக்காக எழும்பினாங்களோ அதே போல் தெபோராள் ஆண்டவருக்காக எழும்பினாங்க. அதே போல் நெகேமியா எல்லாம் உடைப்பட்டு கிடக்கிற அந்த இடத்தை 52 நாட்களிலே அந்த நெகேமியா எழும்பினதால் மண்மேடான எருசலேமின் அலங்கங்கள் எல்லாம் கட்டப்பட்டது என்று வாசிக்கிறோம். அது உடைந்து போன குடும்பங்களுக்காக நாம் எழும்ப வேண்டும். சிதைந்து போன குடும்பங்களுக்காக நாம் எழும்ப வேண்டும். காணாமல் போனது போல் நாம் இருக்கக்கூடாது. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ள காத்து இருக்கும் போது, எத்தனையோ பிள்ளைகள் கெட்ட பழக்க வழக்கங்களில் அழிந்து கொண்டிருக்கும் போது நம் கண்களை மூடிக்கொண்டு நாம் நடக்கவே கூடாது. அவர்களுக்காக இடிந்து போன அலங்கங்களை கட்டுகிறவங்களாக, இடிந்து போன குடும்பங்களை கட்டி எழுப்புகிற தாய்மார்களாக நாம் ஒவ்வொரு பேரும் எழும்பும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கை மூலமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமே தவிர நாம் சொல்வால் வெறும் பேச்சால் மட்டும் இல்லை, நம் வாழ்க்கையிலும் நம் கிரியலினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லுவோம், நம்ம எல்லாருக்கும் எங்களுக்கு எழும்ப ஆசை தான். ஆனால் எப்படி எழும்போது நம்ம நினைப்போம், ஆண்டு எப்படி தெபோராள் எழும்பினாலும் அதுபோல் நம்ம எழும்பு சீயோனே என்று கட்டளை கொடு. ஏசாயா 52:1 நம்ம வாசிக்கிறோம். எப்படி எழும்பு சீயோனேன்னு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்குறார். அதுபோல் தூசியை உதறிவிட்டு எழும்பு. நமக்கு நிறைய பேருக்கு எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எனக்கு பணம் ஆசை, இந்த நேரத்தில் நான் பணத்தை உண்டாக்கணும், இந்த நேரத்தில் என் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன், இப்படி நம்ம நிறைய நேரத்தை சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு ஆண்டோடைய காரியங்களில் நம்ம பங்கு கொள்ளாதபடி, ஆண்டோடைய காரியங்கள் ஆண்டவருக்காக நாம் நிற்காதபடி, உலக மனுஷனை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்காக நாம் ஒன்று செய்யவே முடியாது. நம்ம தூசியை உதறிவிட்டு நம்ம எழும்ப வேண்டிய காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழும்ப வேண்டிய நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஜாதி பற்று, சபை பிரிவு போன்ற அநேக கட்டுகளினால் அந்த கழுத்தில் உள்ள கட்டுகளை நம்ம அவிழ்த்து விட்டு ஆண்டவருக்காக நாம் ஓட வேண்டும். அந்த ஓட வேண்டிய நேரத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எத்தனையோ வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது நம்மளை மட்டும் நம்மளை வழி நடத்தின தகப்பன், இம்மட்டும் நம்மளை தூக்கி சுமந்த தகப்பனுக்காக நாம் என்ன செய்தோம் என்று நினைத்து பார்க்கும்போது நாம் ஒன்றுமே அவருக்காக செய்யவில்லை. ஆண்டவரே, எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தோம்ப்பா, உமக்காக நாங்கள் எழும்ப வேண்டும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை எழுப்புவார். அநேக மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு மகளாக ஆண்டவர் எழுப்புவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இந்த நேரத்தில் வல்லமையை தரித்து கொண்டு எழும்புன்னு சொல்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த பலத்தோடு அன்றைக்கு அந்த சீஷர்கள், அவளுக்கு ஒரு பலமும் கிடையாது, அவர் சாதாரண மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மக்கள். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்ற போது ஆண்டவருக்காக தலைகளாக மறிக்கக்கூட அவர்கள் தைரியமாக சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட கட்டுகளை நாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்காக எழும்ப முடியும். எந்த காரியங்களிலும் அவருடைய நாமத்துக்காக நாம் எழும்ப முடியும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. எந்த காரியங்களில் நாம் எழும்ப வேண்டும், எழும்ப ஆசைதான். எப்படி எழும்புவதுன்னா, நம்முடைய கட்டுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு நம்முடைய ஆண்டவரோடு கரத்தை பிடித்து கொண்டு நம்முடைய தூசியை உதறிவிட்டு ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். அடுத்து எந்தெந்த காரியங்களில் நாம் எழும்ப வேண்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்து. அநேக மக்கள் தங்கள் குடும்பங்களை இழந்திருப்பாங்க, தன்னுடைய ஹஸ்பண்ட் இழந்த பிள்ளைங்க இருப்பாங்க, தன்னுடைய மனைவி இழந்த பிள்ளைங்க இருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர் இழந்த பிள்ளைங்க இருப்பாங்க. அவளுக்கு நாம் உதவி செய்வது கூட ஆண்டவருக்கு பிரியமான காரியம். உன்னை போல பிறனை நேசி ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். உன்னை மட்டும் நேசிக்க சொல்லவே இல்லை, உன்னை போல பிறனை நேசின்னு அந்தந்த காரியங்களில் நாம் எழும்ப வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு ஆதரவு கொடுக்கும் அநேக ஊழியர், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அநேக ஊழியங்களுக்கு நாம் தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவளுக்காக ஜெபிக்கணும், அவருடைய மேகசீனை வாசிக்கலாம், அவளுக்காக நாம் ஜெபிக்கலாம். அநேக மணி நேரங்களை ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் தந்திருக்கிறார். 24 மணி நேரங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கொஞ்ச நேரமாவது நம்முடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் வாசிக்கும் போது பில்லி கிரஹாம் என்ற தேவனுடைய மனிதர், அவர் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு டூர் கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ எல்லாரும் நிறைய ஒரு தேவ மனிதருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே கூட்டிகிட்டு கொண்டு போய் எல்லாரும்
எல்லாரும் அதை பார்த்து கொண்டே இருந்த சமயம் பார்த்துட்டு அவர் எப்படி ஜெபிச்சார், எப்படி தங்கியிருந்தார், எப்படி ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார் என்று கேட்டுக்கொண்டு எல்லாரும் போய் பேருந்தில் அமர்ந்துட்டாங்களாம். ஆனால் ஒரே ஒரு பையனை காணலையா. அந்த பையன் ஏறண்டா பில்லி கிரஹாம். அவரை தேடி தேவனுடைய பிள்ளைங்க எல்லாம் திரும்ப தேவ பிள்ளைகள் அவரை தேடி போன போது அவர் போய் முழங்கால நிற்கிறது யாருன்னா ஜான் வெஸ்லி என்ற ஒரு பெரிய தேவனுடைய மனிதர். அவர் முழங்கால நின்று அந்த கார்பெட் ஒரு குழி விழுந்ததாக காணப்பட்டதான். அந்த கார்பெட்டில் அவருடைய முழங்காலை அவர் பதித்து, ஆண்டவரே என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்தோப்பா, ஜான் வெஸ்லிக்கு அடுத்தபடியாக பில்லி கிரஹாம் ஆகிய என்னை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தோப்பா, உமக்காக நான் எழும்பணும்னு அவர் அன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் உலகத்தை அசைக்கிற ஒரு மனுஷனாக அந்த பில்லி கிரஹாமை மாற்றினார் என்றால் அன்னைக்கு அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டது. அதுபோல் நம்ம அநேக மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவங்க அந்த தாகத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். பெண்களாகி நாம் நினைப்போம் இதெல்லாம் எனக்கெல்லாம் என்ன பெரிய முடியாதுன்னு. இல்லை, ஆண்டவர் அந்த தெபோராளை போல நம்மளை எழும்பத்தக்கதாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். வேதத்தை ஆராய்வதில் கூட நம்ம எழும்பணும். நம்ம அதிகாலமே எழும்பி அவருடைய ஆலயத்தில் செல்வது, அதிகாலமே எழும்பி அவருடைய பாதத்தில் அமர்வதை ஆண்டவர் விரும்புகிறார். அதிகாலம் எழும்பி ஆண்டவர் தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டி போனார். அதுபோல அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில் எழும்பி நாம் ஜெபிக்கிற ஒரு மகளாக இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் அவள் மறைத்து நாம் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் அளிக்கிற தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு பேரும் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ தெபோராள்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த தெபோராள் யாருக்காக எழும்பினா தன்னுடைய கிராமம் அழிந்து போகக்கூடாது, தன்னுடைய பட்டணம் அழிந்து போகக்கூடாது, என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று அந்த தீர்மானத்தோடு தைரியத்தோடு அந்த பாராக்கை பிடித்து கொண்டு பாராக்கோடு தீர்க்க தரிசனம் சொல்லி நீ இந்த இடத்துல நில்லு என்று தைரியத்தை கொடுத்து ஆண்டவருக்காக எழும்பின அந்த தெபோராளை போல நாம் எழும்ப நமக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சின்ன வாழ்க்கையை தந்திருக்கிறப்பா, சின்ன வேலையை தந்திருக்கிறப்பா. அந்த வேலை ஸ்தானத்துக்குள்ளே எத்தனையோ பேருக்கு அநேக உடைந்து போன குடும்பங்கள் இருக்கும்ப்பா. அதில் எல்லாம் கட்டி எழுப்புகிற ஒரு மகளாகமா நான் என்னை மாற்றும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்புவார். அநேக மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு தெபோராளாக நம்மளை மாற்றுவார் என்பதுக்கு சந்தேகமே இல்லை. எப்போதும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, பலவீன பாண்டங்களாகி என்னை உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ராஜா, பலவீன பாண்டங்களாகிய நாங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா, அந்த ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல சுவாமி அந்த பில்லி கிரஹாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு ஜெபித்த போது அவரை ஆண்டவரை உம்முடைய நாம மகிமைக்காக நீ தெரிந்தெடுத்தீரே சுவாமி. அதுபோல் எத்தனை பிள்ளைகள் அப்பா, எத்தனையோ ஊழியக்காரர்கள் சுவாமி உமக்காக எழும்பின போது அவர்கள் ஒன்று படிப்பறிவு இல்லாத பிள்ளைகளை கூட சுவாமி உம்முடைய ஊழியக்காரர்களாய் நீ மாற்றினீரப்பா. எங்களையும் மாற்றுங்கத்தாவே, எங்களையும் மாற்றுங்கத்தாவே அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதா எங்களை மாற்றும் என்று நாம் கேட்கும்போது அப்பா, தூசியாகி நம்மளை பேசக்கூட தகுதியற்ற நம்மளை அப்பா ஆண்டவர் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அநேக மக்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்பா, நீர் எங்களை மாற்றும் சுவாமி. அப்பனே, நாங்கள் உமது கையில் இருக்கிற குயவன் கையில் இருக்கிற களிமண் அப்பா, அந்த களிமண்ணாய் எங்களை சுவாமி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணையும்பா. உம்முடைய காரியங்களை செய்யத்தக்கதாக உமக்காக உழைக்கத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து வணையும் அப்பா. உமக்கு பிரியமானபடி வணையும் என்று அப்பாவிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம் சுவாமி. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக சுவாமி, கொடுக்கிற பிள்ளைகளாக சுவாமி, அநேக மக்களை தாங்குகிற பிள்ளைகளாக அப்பா, அநேக ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளாக, அநேக ஆண்டோடைய பிள்ளைகளை தாங்குகிற பிள்ளைகளாக சுவாமி, கைவிடப்பட்ட பிள்ளைகளை அப்பா நாங்கள் தாங்குகிற பிள்ளைகளாக சுவாமி எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தோம்ப்பா. அப்பா, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடாதுப்பா ராஜா. உம்மிடத்தில் வரும்போது அநேக மக்களை நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக சுவாமி ராஜா, நாங்கள் வெறுங்கையோடு வராதபடி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்து சுவாமி, சுவாமி. கண்டு காணாதவர் போல் நாங்கள் வாழாதபடி ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களின் அந்த கிராமங்கள் பாழாய் போன என்று அன்றைக்கு தெபோராள் எழும்பினது போல் எங்களை எழுப்பும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு எண்மை எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தருவார். ஆண்டவரின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. நமக்கு பிரியமானபடி எங்களை நடத்தும்ப்பா, எங்களை வணியப்பா. அப்பா, அவன் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும். இந்த ஊழியத்தை மறுபடியும் இந்த கருத்து ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியம்ப்பா. அப்பா, மக்களுடைய ஜெபத்தினால் கட்டப்பட்ட அந்த ஊழியம் அப்பா இன்னும் மென்மேலும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவனே நீ கிருபை செய்யும் அப்பா. இன்னும் அநேக மக்களை இடத்தில் கொண்டு வர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும்
சுவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்